கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20 வருஷமாக எங்களுக்கு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லா கோர்ட்லையுமே ஃபெயிலியர் ஆச்சு. எங்கள் அம்மா உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க, இந்த கேஸ் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபன் அங்கிள் ப்ரேயர்னால காம்ப்ரமைஸ் ஆச்சு. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டினால நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போயிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாலாஜாலேருந்து வரேன். 9 மாதம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ ஐயா கிட்டே வந்தேன், ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஐயா என் தலையில் கை வச்சு சொன்னார், உனக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் லேபர் வார்டில் டெலிவரி அப்போ போகும்போது இல்லை சிசேரியனுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுதேன், கர்த்தாவே நீங்கள் சொன்னீங்களே ஐயா மூலியமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும். நான் அழுதேன். அதே போல் 2 நிமிஷத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். வாசிப்போமா? இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அற்புத அடையாளங்களை செய்வாய். ஆண்டவர் மோசேயை ஒரு நாள் தன் பணிக்காக அழைத்தார். அதுவரைக்கும் 40 வருஷங்கள் ராஜ வாழ்க்கை எகிப்தின் அரண்மனையில் இருந்தார். அதன் பிறகு 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் சுற்றி தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் தன் குடும்பத்திற்காக அவன் வாழ்ந்தான். அடுத்த 40 வருஷங்கள் அவனுடைய அத்தியாயத்திலே பொன்னெழுத்துகளிலே பொறிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் அவனை கனம் பண்ணி தன்னுடைய கனமான பணியை செய்யும்படி ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவன் தன் மாமனுடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்தான். அவன் கையிலே ஒரு கோல் இருந்தது. அந்த கோல் எதற்கு பயன்பட்டதுன்னா, தான் வளர்க்கிற தான் பராமரிக்கிற ஆடுகளை தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு சாதாரண கோலாக தான் அவன் கைகளிலே இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவனை தன்னுடைய பணிக்காக அழைத்து தன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தன் ஜனங்கள் எல்லாருடைய கட்டுகளை அறுத்து அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படி அவனை அழைக்கும் பொழுது அவன் கையில் இருந்த சாதாரண கோலை அற்புத அடையாளங்களை செய்கிற கோலாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு புதிய கோலை தூக்கி அவர் கையில் கொடுக்கல, அவன் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்ட அவன் கைக்கு அடக்கமாயிருந்த அவனுக்கு உலக பிரகாரமான பணிக்கு உதவியாயிருந்த அந்த கோலை தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு சொல்றாரு, இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இந்த கோலினாலே நீ அநேக அற்புத அடையாளங்களை செய்து என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ மீட்டு கொண்டு வருவாய் என்று ஆண்டவர் சொன்னார். கோல் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமான ஒரு கொம்பு. ஒரு கோலை எப்படி உருவாக்குகிறார்கள் தெரியுமா? உயிருள்ள ஒரு மரத்திலிருந்து உயிருள்ள ஒரு கொப்பாக இருக்கிற ஒரு சின்ன கொப்பை வெட்டி தனியே எடுத்துருவாங்க. அதை வெட்டி எடுத்தால் அது உயிரற்றதாய் மாறிவிடுகிறது. அந்த மரத்தில் இருக்கிறது வரைக்கும் அந்த கொப்புக்கு தேவையான சத்துவம் அந்த அடி வேரிலிருந்து அப்படியே கொடுக்கப்படும். எப்பொழுது அந்த கொப்பை முறிச்சு வெளியே எடுக்கிறாங்களோ அப்பொழுது அந்த தாய் மரத்திலிருந்து அதனுடைய உறவு பிரிக்கப்படுகிறபடியினாலே அந்த நிமிஷத்தில் அது உயிரற்றதாய் செத்து போகிறதா இருக்கிறது. அந்த செத்துப்போன கோலை நல்லா உரிச்சிருவாங்க. மேய்ப்பர்கள் அதை உரித்து தோலை உரித்து அதை காய போட்டு உலர்த்தி கையில் ஒரு சாதாரண குச்சியாக தான் வச்சிருப்பாங்க. உயிரற்ற ஒரு கோலை அவன் கையிலே வைத்திருந்தான். ஆனால் உயிர் கொடுக்கிற அநேக அற்புதங்கள் அந்த கோலால் நடந்தது. அல்லேலூயா.
ஒரு சின்ன கோலால எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். அந்த கோலை நீ நீட்டு செங்கடல் 2ஆக பிளக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் அந்த கோலை அவன் நீட்டினான். செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. அவன் மேய்ப்பனாய் இருந்த நாட்களிலே அந்த கோலை எத்தனையோ இடத்துல நீட்டி இருக்கிறான். அவனுக்கு அது அந்த ஆடுகளை பராமரிப்பதற்கும் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் உதவிச்சே தவிர அது ஒரு நாளும் பாம்பாக மாறலை. அது அடித்த இடத்துல ஒரு இடத்துலையும் அற்புதங்கள் நடக்கலை. அது ஒரு சாதாரண கோலுக்குரிய காரியங்களை மாத்திரம் செய்தது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனை சந்தித்தார். அந்த கோலுக்குள்ளே ஒரு விசேஷித்த வல்லமையை வைத்தார். அன்றைக்கு மோசையை வனாந்திரத்தில் சந்தித்து அவன் பயன்படுத்தின ஒரு சின்ன கோலுக்குள்ளால பெரிய வல்லமையை வச்சு பெரிய அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய வல்லமையின் அபிஷேகத்தை வைத்து தன்னுடைய வல்லமையின் வரங்களை உங்கள் மேலே கிரியை செய்து உங்களிடத்தில் இருந்த சின்ன ஜெப ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய சின்ன இருதயத்திலே கர்த்தர் இப்பொழுது ஏறி வருகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை தன்னுடைய கரமாக மாற்றுகிறார். மோசே பயன்படுத்தின அதே கோலை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்த ஆண்டவர் உன்னுடைய கரத்தை கொண்டு அற்புத அடையாளங்களை நீ செய்ய போகிறார். ஒரு அற்புதத்தை நீ எதிர்பார்த்து வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நீ அநேகருக்கு அற்புதம் செய்யக்கூடிய விசேஷித்த கிருபை பெற்றவனாக கிருபை பெற்றவளாக ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அனுப்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். உங்களுக்குள்ளால் ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. ஒருவேளை அந்த வல்லமை இவ்வளவு நாள் நீங்கள் இழந்து போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ஒருவேளை இவ்வளவு நாளும் ஆண்டவர் உனக்குள் வைத்த வல்லமையை நீ செயல்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு தவறான பழக்கத்திலே விழுந்ததன் நிமித்தம், ஆண்டவர் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை நீ தேடி போனதன் நிமித்தம் அந்த வல்லமையை ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். மறுபடியும் அந்த வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேல வைக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு மோசையுடைய கோலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவராக அற்புதங்களை செய்கிறவராக உண்மையில ஏறி உட்காருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு நம்முடைய தாபரிக்கிற ஸ்தலங்களுக்குள்ளால இறங்கி வருகிறார் என்று சொல்லி சங்கீதம் 132:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு உம்முடைய தாபர ஸ்தலத்திலே இறங்கி வாரும். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு உனக்குள்ள இறங்கி வருகிறார். அந்த பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்து தெரியுமா? அற்புத அடையாளங்களை செய்கிற ஆரோனுடைய கையில் இருந்த துளிர்த்த கோல் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியில இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வார்த்தை, வேத புஸ்தகம் இருந்தது. வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியிலே இரவும் பகலும் அப்பம் புரளாமல் புசிக்கத்தக்கதான மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு ஆண்டவர் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு இருந்த ஆண்டவர் ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் அந்த வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு ஆண்டவர் அமர்ந்த பொழுது அவனுடைய வீடு முழுவதும் ஆசீர்வாதமாயிருந்ததாம். அதன் பிறகு தாவீது அதை பார்த்து எடுத்துக்கொண்டு போய் தாவீது நகரத்தில் வைத்ததற்கு பிறகும் இந்த பேழை இருந்த நாட்களை ஞாபகம் பண்ணி தொடர்ந்து ஓபேத்-ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். காரணம், அதற்குள் ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. ஹல்லேலூயா. இரவோடு இரவாக பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்த ஆரோனுடைய அற்புத அடையாளங்களை செய்கிற கோல் அதற்குள்ளே இருந்தது. புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவரே நமக்கு உடன்படிக்கை பேழையாக வந்து விட்டார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல உடன்படிக்கை என்ன? நமக்கு ஆண்டவருக்கும் அவர் மணவாளன், நாம் அவரோடு மணமுடிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டிகள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளால ஆண்டவர் இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை இனி உங்களிடத்திலே காண்பார்கள். ஹல்லேலூயா. நேற்றைக்கு பார்த்த மாதிரி இல்லையே, இன்னைக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிய, என்ன விஷயம் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்க போறாங்க.
நேற்றைக்கு வரைக்கும் நீ பேசுனீன்னா கோபமாக எரிச்சலாக தானே எரிஞ்சு விழுவ. இன்னைக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கு, அப்படியே மாறிட்ட, என்னம்மா ஆச்சு இரவோடு இரவாக அப்படின்னு உங்களை பார்த்து கேட்க போகிறேங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? என் ஆத்துமநேசர் உங்கள் எல்லாருடைய இருதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா. இனி வாழ்கிறது நீங்கள் அல்ல, அவரே உங்களுக்குள்ளே பிழைத்திருப்பார். ஆமென். அவன் அந்த கோலை பிடித்து கொண்டு போனான், அற்புத அடையாளங்களை செய்தான். நான் கோலை பிடித்து கொண்டு போவதல்ல, ஆண்டவரையே பிடித்து கொண்டு போகிறோம். அல்லேலூயா. உன்னுடைய கரத்தை மறைத்து ஆண்டவர் உன் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்கிறார். உனக்கு மாத்திரமல்ல விடுதலை, உன் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களுக்கு பிறகு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். சின்ன பொருட்கள் தான் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் பெருசா எதையும் எதிர்பார்த்துட்டு இல்லை, தன்னிடத்தில் இருந்த சின்ன பொருட்களை பயன்படுத்தி நிறைய பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு நம்முடைய சின்ன இருதயத்தில் உட்கார்ந்துருக்கிற பெரிய ஆண்டவரை பயன்படுத்தி நிறைய அற்புதங்களை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பல மாதமாக குடல் கேன்சர்னால் அட்மிட் பண்ணப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த ஒரு வயதான பெரியவர் அவர் சொல்லிட்டாங்க, நீங்கள் இதுக்கு மேலே எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பணத்தை செலவு பண்ண வேண்டாம், நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க. அவர் எத்தனை மணி நேரம் உயிரோடு இருப்பாருன்னு சொல்ல முடியாது, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. மருத்துவர்கள் சொன்னதன் நிமித்தம் அவருடைய வாலிப மகன்மார்கள் தகப்பனை ரொம்ப நேசிக்கிறவங்க, சரி உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம், செத்து போனதுக்கப்புறம்னா ஒருவேளை நம்ம ஆம்புலன்ஸில் கொண்டு போனோம், இப்போ என்னாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம வண்டியிலே கொண்டு போயிடலாம் என்று சொல்லி அந்த தகப்பனாரை தூக்கி தன்னுடைய காரில் ஏற்றி உட்கார வச்சோடனே அவர் சொன்னாரா, கொலை கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, எனக்குன்னு ஒரு கடைசி ஆசை இருக்குது, நிறைவேற்றுவீங்களான்னு பிள்ளைங்கள்ட்ட கேட்டாங்களா. என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு ஒன்று சொன்னாரா, இந்த ஸ்டீஃபன் பிரதர் ஒருத்தர் கண்ணீரோட ஜோமன் வரப்பா, சாவுறதுக்கு முன்னால் அந்த மனுஷனை ஒரு வாட்டி போய் பார்க்கணும், அவர் எனக்காக ஜெபிக்கணும்னு கூட அவர் நினைக்கல, சாவுறதுக்குள்ளார ஒரு வாட்டி அந்த மனுஷனை போய் நான் பார்க்கணும், டிவிலே பார்த்துட்டு இருக்கிறான்ப்பா, நேரடியாக பார்க்குறதுக்கு ஒரு வாட்டி என்ன கூப்பிட்டு போவீங்களா என்று கேட்ட பொழுது, இது என்னப்பா இது ஒரு சின்ன காரியம், அவர் ஊரில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன், இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு வரோம். அவரை அழைத்து கொண்டு என்னுடைய ஜபகோபுரத்திற்கு வந்தார்கள். அப்படியே அவரை தூக்கி கொண்டு என்னுடைய கேபினில் எனக்கு முன்னால் சேரில் கொண்டு உட்கார வச்சாங்க. அவரால் உட்கார முடியலை, வலி துடிக்கிற நிலைமையில், கிட்டத்தட்ட ஒரு 68 வயது இருக்கும், கண்கள் குளமாகி கொண்டே இருக்கிறது, அழுது கொண்டே இருக்கிறார். என்னையான்னு கேட்டேன். கடைசி எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை தம்பி, அதனால தான் வந்தேன் அப்படின்னாரு. இந்த தகப்பனர் அழுகிறத பார்க்கும் பொழுது இந்த கண்களெல்லாம் குளமானது. ஐயா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிறது, எனக்கு மூக்கு வழியாக தான் டியூப் வழியாக தான் அவங்க சில லிக்விட் ஃபுட்டு கொடுத்துட்ருக்குறாங்க, ஏன்னா குடல் எதுவுமே அக்செப்ட் பண்ணலை, குடலெல்லாம் அழுகி போச்சு, குடல் கேன்சர் முத்தி போன நிலைமையில் எனக்கு மரணத்திற்கு சில மணி நேரங்கள் என்று குறித்து விட்டார்கள், அதனால் நான் சாவறதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஊழியக்காரனை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையா, டிவியில் ரெகுலராக உங்களை பார்ப்பேன், இதுக்கு மேலே இயேசுநாதர்னு எடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இயேசுநாதர் உங்களை எடுக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் இந்த ஜபகோபுரத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, அவர் அப்படியே உங்களை வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஜபகோபுரத்தில் இயேசு இருக்கிறார். இது ஆண்டவருடைய அடைக்கல பட்டணம். கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அந்த மகனுக்காக என்ன சொல்லி ஜெபிக்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்டேன். உட்கார்த்துட்ட வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டார், கர்த்தரிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறவனுக்கு நிறைவான சுகம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதன் பிறகு என்ன பண்ணணுன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எப்போவுமே சின்ன பிள்ளைங்க வர்றதுனால என் பக்கத்தில் சாக்லேட் டப்பா ஒன்று வச்சுருப்பேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு சாக்லேட்டை எடுத்து என்னுடைய உயிருள்ள இரத்தத்தை உன் விசுவாச கண்களில் பார்க்கணும், அதில் தோய்த்து என் பிள்ளைக்கு கொடு, என் பிள்ளைக்காக சிந்தின இரத்தத்தை இன்னைக்கு இந்த சாக்லேட்டில் தோய்த்து அவருடைய வாயில் கொடு, இந்த நிமிஷத்தில் அவருடைய குடல் கேன்சரை நான் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சாக்லேட்டை எடுத்து பேப்பரை கிழிச்சு கையில் எடுத்துட்டு, ஆண்டவரே என் கையில் இல்லை உங்கள் கையில் இதை கொடுக்குறேன்ப்பா, என் பிள்ளைக்காக நீ சிந்தின ரத்தம் கீழே விழுந்து என்னையா பிரயோஜனம், என் பிள்ளையுடைய வாய்க்குள்ளையாவது போச்சுன்னா வியாதி குணமாகும், என் விசுவாச கண்களில் பார்க்குறேன்னு சொல்லி
அந்த சாக்லேட்டை ஏசப்பாவுடைய ரத்தத்தில் அப்படியே குழச்சி, எப்படி மாத்திரையை பிள்ளைகளுக்கு தேனில் குழச்சி நீங்கள் வாயில் ஊட்டி விடுவீங்களோ அதே போல் என் விசுவாச கண்கள் மூலமாக ஏசப்பாவுடைய உயிருள்ள அற்புதங்களை செய்கிற ரத்தத்தில் தோய்த்து ஐயாவிட்ட கொடுத்து, இப்போ நீங்கள் இதை வாய் வழியாக சாப்பிடுங்க. அவர் உணவு வாய் வழியாக சாப்பிட்டு 3-4 மாதம் ஆச்சு. இப்போ நீங்கள் வாய் வழியாக இதை சாப்பிடணும். ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுத்து அந்த சகோதரனுடைய வாயில் கொடுத்த பொழுது அவர் அப்படியே நுணைச்சி சாப்பிட்டார். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்றும் செய்யாதையா, நீங்கள் போங்கன்னு ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். அப்போ எங்களுடைய ப்ரேயர் டவர் அந்த ஒரு 3வது மாடியில் நாங்கள் வாடகைக்கு எடுத்திருந்தோம், அடையாரில், அந்த காந்தி நகரில். நேராக கீழே வந்தால் சங்கீதா ஹோட்டல். மேலேருந்து கீழே இறங்கி வந்த உடனே பிள்ளைகிட்ட கேட்குறாராம், எனக்கு அடுத்து இன்னொரு ஆசை என்னாராம். என்னப்பான்னு, இந்த சங்கீதா ஹோட்டல்லேருந்து எனக்கு 2 இட்லி வாங்கி கொடுயா, 4 மாதம் ஆகுதுயா, நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு, ஒன்றுமே சாப்பிடலை, 4 இட்லி வாங்கி கொடு, நான் அதை சாப்பிட்டுட்டே வர்றேன் வீட்டுக்கு. சுட சுட 4 இட்லியை வாங்கி சாப்பிட்டாரு. 4 வருஷமாகிறது. இன்றைக்கு கர்த்தர் அவரை உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆகாரம் சாப்பிட்டாலும் அவருக்கு ஒத்துக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு அப்பா உயிரோடு இருக்கிறார். நான் ஊழியம் செய்கிற எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். யாரெல்லாம் கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே வருகிறார்களோ அவருடைய கண்ணீரை புறக்கணியாத தேவன் அவர். ஹல்லேலூயா. அவருடைய வியாதியெல்லாம் மாற்றுகிற ஆண்டவர். இன்றைக்கும் அதே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக உன் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதன் நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன
பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக, சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும், கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாக நான் செபிக்கிறேன். வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.